La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஹவு டு சர்வைவ் இன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பத்தி ஃபுல்லா நாம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியான ஒரு 5 டிப்ஸ் தரேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் மெடிக்கல் காலேஜ்ல சர்வைவ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அட்டெண்டன்ஸ். ஸோ அட்டெண்டன்ஸுங்கிறது ரொம்ப 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 மெடிக்கல் காலேஜ்ல இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் வச்சிருப்பாங்க. 70 to 75% அட்டெண்டன்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி 80% சில காலேஜ் அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அட்டெண்டன்ஸ்க்கு மேல நாம கண்டிப்பா இருந்தே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு லீவ் போடாம பாத்துக்கோங்க. எமர்ஜென்சி கேஸ்ல நாம கண்டிப்பா லீவ் போடலாம். ஸோ இதை விட அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நாம லீவ் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட்டெண்டன்ஸ் அப்பப்ப பாத்துக்கோங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப காலேஜ்ல முக்கியம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷனோட காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல என்ன படிச்சோமோ அது அப்படியே தான் இருக்கும். ஆக்சுவலா அதே 9 to 4 கிளாஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம போறப்ப ஸோ காலேஜ் லைஃப் கெத்தா நாம சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது இன்ஸ்டாகிராம் ரீல்ல வரதோ இல்ல மத்தவங்க ஸ்டோரிஸ் போடுறதோ இல்ல படத்துல வர மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. மொக்கையா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மொக்கையா இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா நமக்கு நான் கிளினிக்கல்ஸ் தான் இருக்கும். ஸோ தியரி கிளாஸஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் தென் லேப் இருக்கும். இப்போ லேப் பார்த்தீங்கன்னா, ஸோ லேப்ல நமக்கு பிசியாலஜி, அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி லேப்லாம் நமக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்படி இருக்க போகும்போது நம்ம ஸோ மேக்ஸிமம் லேப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. தேர்ட் மோஸ்ட் திங் ஸ்டடீஸ். மெடிக்கல் காலேஜுக்குள்ள நம்ம கண்டிப்பா டெய்லியும் படிச்சாகணுமா? இந்த 12 ஹவர்ஸ் ஸ்டடி அண்ட் தென் 10 ஹவர்ஸ் ஸ்டடி, 24 ஹவர்ஸ் ஸ்டடி எல்லாம் போடுறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எக்ஸாம் டைம்ல மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். ஸோ எக்ஸாம் லீவ்ஸ்ல மற்றபடி டே டு டே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் அட்லீஸ்ட் ஃபோர் டு மார்னிங் 2 ஹவர்ஸ் அண்ட் தென் ஈவினிங் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஒரு மிஷின்ஸ் கூடயோ இல்ல கட்டி ஒரு ஐடிலயோ அந்த மாதிரி நம்ம இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி படிக்க கிடையாது. நாம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். வி ஹாவ் டு ட்ரீட் பீப்புள். ஓகேங்களா? ஸோ நம்ம மனுஷங்களோட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஸோ இட்ஸ் எ லைஃப் இல்லையா? அந்த லைஃப்ல அந்த பெத்தாலஜி, அந்த நோயை பத்தி நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நாலேஜா இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அதனால நாம மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கத்துக்கலாம். இப்ப கத்துக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா கூட நம்ம கத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயம் தெரியல, ஸோ எல்லாத்துக்கும் தெரியுது, நமக்கு தெரியலனா படிச்சு கத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மெடிக்கல்ல பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் நாம ஒருத்தர் தெரிஞ்ச விஷயம் நமக்கு இன்னொருத்தருக்கு தெரியாது. அவங்க கிட்ட இருந்து நாம வாங்கிக்கலாம். ஸோ இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் உங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ ஒரு பேஷண்ட்ஸ் எப்படி பாக்குறது, ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி கத்துக்கிறது, அண்ட் தென் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் வில் கைட் மோஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட். எந்த அளவுக்கு நாம படிக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நாம படிக்கணும் எக்ஸாம் டைம்ல அதெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ சீனியர்ஸோட மிகவும் டச் வச்சுக்கோங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கோ, ஸோ மியூசிக்கா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், ஸோ நீங்க ஒரு யூடியூபரா கூட இருக்கலாம், ஸோ நீங்க எடிட்டரா இருக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலேஜ் லைஃப்ல வந்துட்டீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று கத்துக்கிறோம், புதுசா ஏதாச்சும் ஒன்று கத்துக்கலாம். ஒரு வெப்சைட்டை கூட கத்துக்கலாம். இப்போ மெடிக்கல்ல வெப்சைட்ல நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெப்சைட்ல நிறைய கூட இருக்கலாம். புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டா நிறைய சோர்சஸ் நிறைய இருக்கு. அந்த புதுசு எடிட்டிங் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு எடிட்டிங் கத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டெய்லி 1 hour 2 hour உங்க டைம் ஷெட்யூல் படி நீங்க டைம் ஒதுக்கலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க வைல் ஸ்டடி.
ஓகேங்க. இது ரொம்ப ரொம்ப உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு நீங்க வந்து டெவலப் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா இன் ஃபியூச்சர் பெர்சனா வரதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஸ்கில் டெவலப்மென்ட்ட இப்ப ஸ்கூல் லைஃப்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் நீங்க மேம்படுத்திக்கோங்க அப்படின்னா வந்து சொல்லுவார் ஆக்சுவலா. ஒரு புதுசா ஒரு ஸ்கில்ல நீங்க புதுசா இப்பதான் கத்துக்க போறோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க தாராளமா காலேஜ் லைஃப் இஸ் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து காலேஜ் லைஃப்ல புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து மேக்ஸிமம் நீங்க எந்த அளவுக்கு ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியன்ட்டா இருப்போம், நாலேஜபிளா இருப்போம். அதை நம்ம எப்படி மெடிக்கல் ஃபீல்ட்ல நம்ம எப்படி அப்ளை பண்றது, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு ஸ்கோப் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தா என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது கண்டிப்பா காலேஜ் லைஃப் என்டர்டைன்மெண்ட்ங்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ நீங்க ஏதாச்சும் வெளியே போய் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இது இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபினான்ஷியலா நீங்க வந்து ஸ்டெபிலிட்டியா ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலா நீங்க எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியை இங்கிருந்தே கத்துக்கோங்க. காலேஜ் லைஃப்ல இருந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணாம, ஸோ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நீங்க காலேஜ் லைஃப்ல இருந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் ஸோ க்ரோ ஆக நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகணும், ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளியர் கட் மைண்ட் செட் வந்து இருக்கும். காலேஜ் லைஃப்ல லைக் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு ரேர் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ போயிட்டு காலேஜ் போறோம், ஸோ பேஷன்ஸ் பார்க்குறோம், மறுபடியும் வீட்டுக்கு வரோம், படிக்கிறோம், மறுபடியும் டெய்லி ரொட்டீனா அப்படிதான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ரொட்டீனை நம்ம வந்து ஆக்சுவலா ஃபினான்ஷியலா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்டர்டைன்மெண்ட்டும் சேர்த்து இருக்கணும். ஸோ வீக்லி ஒன்ஸோ வீக்லி டுவைஸோ ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கறது, ஸோ எங்கேயாச்சும் வெளியே போறது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போறது, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து வச்சுக்கலாம். ஆக்சுவலா இது தப்பே கிடையாது. ஸோ என்டர்டைன்மெண்ட் காலேஜ் லைஃப் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கல்ச்சர்ஸ் வரும், டான்ஸ் இருக்கும், ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு நிறைய போவாங்க. இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா நீங்க வச்சுக்கிட்டு ஸோ அந்த டெவலப்மெண்ட் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். அது மட்டும் கனெக்ஷன் வித் எவ்ரி ஒன். ஸோ எல்லாத்துக்கிட்டும் மேக்சிமம் வந்து பேச பாருங்க. ஸோ உள்ளாலா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க, ஸோ புதுசா ஒருத்தங்க தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டா ஸோ மேக்சிமம் எல்லார்கிட்டையும் நீங்க வந்து கனெக்ட் பீப்பிள். ஸோ நிறைய பேருக்கு உங்களை பத்தி தெரிய வந்தா மட்டும்தான் நீங்க போய் நல்லாவே பேசலாம். ஆக்சுவலா அவங்களும் வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. யாரும் நீங்க வந்து பேச மாட்டாங்க, சீப்போ அப்படின்லாம் யாரும் வந்து சொல்லலாம் மாட்டாங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம கனெக்டிவிட்டி அதிகமா பண்றோமோ ஸோ அந்த அளவுக்கு உங்களை பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ காலேஜ் லைஃப்ல இது ஒரு மேக்சிமம் எல்லாரும் வந்து அவாய்ட், இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல மேக்சிமம் வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது ரொம்ப தவறு. ஆக்சுவலா எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து க்ரோ ஆகும். இது நம்ம க்ரோத் ஷெட்யூல ரொம்ப ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸை பத்தி நாம வந்து ஆக்சுவலா பயப்படாத மெடிக்கல் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உண்மையை சொல்ல போனா ஸோ எக்ஸாம்ஸ் வந்தாவே அவனுக்கு நெஞ்செல்லாம் படபடப்பு துடிக்கும், வேத்து கொட்டும், ஐயோ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயப்படுவாங்க. அண்ட் தென் வைவாக்கு பயப்படாத ஆளே கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனா எப்படி இருக்குமோ, என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்ஸை பத்தி ரொம்ப ரொம்ப வந்து பயப்படாதீங்க. ஆக்சுவலா ஸோ எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம எழுதிதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டு ஸோ வந்து எக்ஸாம் ஐயோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து நம்ம படிக்கிறதை விட காமா கிளியரா ஸோ புரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட்ஸை நோட்ஸ் எடுத்து ஸோ அதுபடி நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் மண்டையில நிற்கவும் செய்யும். அப்படி படிச்சாதான் நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வைவாங்கிறது அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ சில கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், சில கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் கொஸ்டின்ஸ். ஸோ நாம எந்த அளவுக்கு நாலேஜபிள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டிங் தான் ஃபார் வைவா. ஸோ வைவாக்கு கண்டிப்பா எல்லாருமே படிச்சுதான் ஆகணும். ஸோ நாமளே எல்லாருமே படிச்சோம், முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ முடியாத அளவுக்கு நம்ம கத்துப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சில பேர் அரியர் எக்ஸாம் நினைச்சு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஆக்சுவலா ஐயோ அரியர் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அரியர் விழுந்துச்சுன்னா அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், ஸோ நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ரொம்ப அதை பத்தி பயப்படாதீங்க. ஸோ அரியர் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நம்ம வந்து கிளியர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த ஈஸியஸ்ட் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அரியர் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஸ்டோ இல்லை ஐயோ அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னாவே கண்டிப்பா வந்து நம்ம வந்து சக்சஸ் ஆயிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லவ், காதல். ஸோ இந்த லவ் காதல்ங்கிறது ஆக்சுவலா சொல்ல போனா மெடிக்கல்ல இது எந்த அளவுக்கு உங்க ஸ்டடிஸை வந்து அஃபெக்ட் பண்ணாம நார்மலா போய்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஜோன்.
இதை வந்து நம்ம ஸ்டடீஸோ இல்லை நம்ம கெரியரோ இதை வந்து அஃபெக்ட் பண்ண பார்க்குது, ஸோ வந்து நம்மளால வந்து growth-அ காமிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து லிமிட்டடா நம்ம வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நம்ம லிமிட்டடா இருக்கோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட அதுவும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம growth-உம் கெரியரும் கரெக்டா போகும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல ஆக்சுவலா. அது வந்து உங்களோட கெரியரை அஃபெக்ட் பண்ணாம நீங்க பார்த்துக்கிறது உங்களோட ஆப்ஷன்ஸ். நீங்க வெதர் நீங்க பாயா இருக்கலாம் இல்லாட்டி கேர்ளா இருக்கலாம். உங்க கெரியரை அதை வந்து எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. மற்றவங்களையும் அதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஹெல்த் கான்ஷியஸ். இந்த ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் காலேஜ் லைஃப்ல. ஸ்கூல் லைஃப் வரைக்கும் வீட்டில் இருப்போம். ஸோ வீட்டு ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருப்போம். காலேஜ் போகும்போது ஒரு புது இடம் நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஃபுட்டு நமக்கு வந்து அடாப்ட் ஆகணும். ஸோ புதுசாக உள்ள கிரியேட்டிவ் ஃபுட்டு, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கணும். அதெல்லாம் நம்ம அக்செப்டன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேஷண்ட் அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸாக இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் முடியாமல் கூட இருக்கலாம். அதுவே காலேஜ் லைஃப்ல நீங்க வந்து எப்படி கியூர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாவே மேஜரா உங்களோட ஹெல்த் கான்ஷியஸும் வந்து உங்க வீட்டில் இருக்கவங்க ஹெல்த்தும் ரொம்ப நீங்க வந்து பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நம்ம பார்த்த முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த், அப்புறம் வீட்டில் இருக்கவங்க ஹெல்த், அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஹெல்த், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஹெல்த், இப்படி தான் நம்ம வந்து போகணும். எடுத்தோடனே நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருவேன் அப்படின்னு கம்யூனிட்டி ஹெல்த் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் நீ ஆரோக்கியமா இரு. நீ ஆரோக்கியமா இருந்து உன்னால என்ன முடியுமோ அதை நீ வந்து செய்யலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீ ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் மத்தவங்களுக்கு நம்ம வந்து ஆரோக்கியத்தை பத்தி நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? அவங்கள இப்ப நிறைய பேர் வந்து அவுட் சைட் ஃபுட்டை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. ஆனா அவங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸா வந்து நீ ஃப்ரூட்ஸ், இந்த நட்ஸ், சீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாவே நீ ஆரோக்கியமாவும் இருப்ப. ஆக்சுவலா சொல்ல போனா அதுதான் ஒரு மீன்ஸ். அந்த அளவுக்கு நீ வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். ஓகேங்களா? ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த லைஃப்ல இந்த இந்த ஏஜ் ஆஃப் பீரியட்ல வந்து நம்ம மசில் குரோத், நம்ம போன் குரோத் எல்லாமே வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தரோமோ, ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்ப வந்து நல்லா செல்ஃப் லவ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம மசில்ஸ் அண்ட் தென் போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நாமளும் ரொம்ப ஹெல்த்தியா இருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப செகண்டரி லைஃப் ஸ்டைலா தான் கண்டிப்பா இருக்க போகுது. போறோம், உட்காடுறோம், மறுபடியும் திரும்ப வரோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த அளவுக்கு நீங்க ஜிம் போறதா இருக்கட்டும், இல்லாட்டி யோகா, எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்க டெய்லி ரொட்டீன்ல ஒரு 1 ஹவர் இல்லாட்டி ½ அன் ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி எக்ஸசைஸ், ஸோ சும்மா ரன்னிங், ஜாக்கிங் இல்லாட்டி ஸ்ட்ரெச் அப்ஸ் அந்த மாதிரி நீங்க பண்றதா இருக்கட்டும். இல்லை யோகா தெரியணுமா யோகா பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணா நோயே வராதுன்னு கூட சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஜிம் போறதா இருந்தால் கூட ஜிம் போகலாம். ஸோ நல்லா எனக்கு ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபிட்னஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய உங்க ஹெல்த் கான்ஷியஸை ரொம்ப கான்ஷியஸா இருங்க. ஸோ ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப டாக்டர் லைஃப்ல முக்கியம். இதை வந்து யாரும் வந்து ஆக்சுவலா சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து இன் ஃபியூச்சர் ஃபிட்னஸ்ங்கிறது நாம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் திரும்ப நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸும் ஆரோக்கியமா இருப்பாங்க. நம்மளால ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும். அதனால நீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமா உங்க உடம்ப வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வேணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மௌலிசங்கர்02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க டேரக்டா சேட் பண்ணி உங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சித்தார்கோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு. நீங்க டேரக்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.